ஊரு பேரு பைரவ கோனா. இந்த படத்தோட ரிவ்யூ சொல்ல போனாக்கா எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ஏன்னா இது ஒரு பேய் ஸ்டோரின்னு எட்டு வருதா, இல்லை நம்ம இந்தியன் இண்டஸ்ட்ரியில் இந்தியன் சினிமாவில் இப்படி ஒரு பேய், நீங்கள்லாம் பேய் ஸ்டோரி எப்படிலாம் பார்த்துருப்பீங்கோ எனக்கு தெரில. பட் இந்த ஊரில் ஒரு ஊரே பேயாக இருக்குது. அந்த சூரிய வெளிச்சப்பட்டா அதோட இதுக்கு போயிடுது. எதோ சொல்கிறாங்கோ, அது ஒரு புக்கு கிக்கு சாங்க்ரிட் எதோ ஒரு ஒன் லைனில் சொல்ல போனாக்கா, ஹீரோ வந்து ஹீரோனே சாவடிச்சிட்டாரு. அந்த ஹீரோனி வந்து பேயா அவர் மேல் ரிவெஞ்ச் வாங்கிக்க நினைக்குது. பட் ஹீரோ வந்து ஹீரோனை லவ் பண்ணியிருக்காரு. இது தெரிஞ்ச நம்ம ஹீரோனி பேய் வந்துட்டு ஹீரோவை லவ் பண்ணுது. இதுதான் கிளைமேக்ஸ். இதில் ஹீரோனிக்கு ஒரு லைனில் எடுத்துட்டானாக்கா, அவங்க வந்துட்டு ட்ரைபர்ஸு, அந்த ட்ரைபர்ஸான இருக்கிற இடத்துல அந்த இடத்துல ஆக்குபைட் பண்ணியிருக்காங்கோ. அங்கேருந்து வக்கீலை வச்சு பண்ணாக்கா பணம் கேட்கும், ஃபீஸ் கேட்குறாங்க சொல்லி இது பண்ணிக்கிறான். அதுக்காக நம்ம ஹீரோ வந்து திருடுறாரு. இதுதான் ஓப்பனிங் சீன், திருடுற சீன். ஓகே, இது ஒன் லைனில் சொல்ல போனாக்கா, ஹீரோ சினிமாவில் டூப் போட்டு பண்ண சீன்ஸை ரியல் லைஃப்பில் பண்ண பார்த்தா என்ன ஆகுதுன்னு தான் ஒன் லைன் ஸ்டோரி. ஒரு ரேஞ்சில் ட்ரை பண்ணலாம், புது விதமான பேய் ஸ்டோரி. பட்டு நான் தேடின இந்த சாங் வந்துட்டு நிஜமேனே சொப்புத்துன்னா அந்த சாங் லாஸ்ட்டு படம் 10-12 நிமிஷம் மட்டும் தான் வந்துச்சு. அதுதான் ஒரு டிஸப்பாயிண்ட்டு. மிச்ச பேருக்கு எல்லாம் ஓகே. தேங்க்யூ.